ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான தகவலெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 6வது ராசி இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்று கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு தெளிவாக இந்த பதிவின் மூலிமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க கொடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே சேரும். மேலும் உங்களுக்கு சமயபுரத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த சமயபுர மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மா நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கன்னி ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் என 3 நட்சத்திரங்கள் இந்த ராசியில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கன்னி ராசிக்காரங்க அவர்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை இவர்கள் விருப்பப்பட்டது போலே அமையக்கூடுங்க. எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னாடி குடும்பத்தில் கலந்து பேசி அதற்கு பின்னு தான் அந்த விஷயத்திலே தொடுவாங்களாம். உழைப்பு அதிகமாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பணத்தை அதிகமாக செலவு செய்ய மாட்டாங்க. இவங்க கையில் இருக்கும் பணப்புழக்கம் எப்பொழுதுமே அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் வருமானத்திற்கு தகுந்தபடி செலவுகளை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. வீடு, வாகனம் போன்ற வசதிகளை அமைத்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கன்னிராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரங்க அதிகமாக கோவப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க எதையும் மறக்கவே மாட்டாங்க. அதிகமாக ஞாபக சக்தி உடைய ஆட்களாக இவங்க காணப்படுவாங்க. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு குணங்களை மாற்றிக்கொள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க. மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற குணங்களை கொண்டிருப்பாங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக ஆர்வமுடைய நபர்களாகவும் இவங்க அதிகப்படியாக காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பயணங்கள் செய்வது அப்படிங்கிறது இவங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயமாக இருக்கும். மற்றவர்களை வேலை வாங்குவதில் கெட்டிக்காரங்க. இவர்களுக்கு உணவுகள் சாப்பிடுவது அதிகமாக பிடிக்கும். புதிதாக உடை அணிவதை அதிகமாக விரும்புவாங்க. இவங்க பேச்சில் எல்லோரையும் கவர்ந்திழுக்கும் சக்தி எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மற்றவர்கள் செய்யும் தவறுகளை கண்டுபிடித்து திருத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இவர்களின் பேச்சு அதிக நகைச்சுவையாக தான் நிறைந்திருக்குங்க. எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க அதிகமாக யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க. யாரும் இவரை ஏமாற்றுவதும் முடியாதுங்க. மேலும் இவர்களின் அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால இவங்க அழகாக இருப்பாங்க. இவர்கள் நடக்கும் பொழுது அதிவேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. மேலும் இவங்க சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மற்றவர்களிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வாங்க. ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அதிகமாக திட்டம் போடுவாங்க. எந்த ஒரு செயலிலுமே நிதானத்தோடு இருப்பாங்க. இவர்கள் நீண்ட ஆயுள் பெற்றிருப்பாங்க. மேலும் இவர்களின் தோற்றத்தை வைத்து வயது என்ன அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு இவங்க காணப்படுவாங்க. மேலும் இவர்களுக்கு அச்சங்களும் கூச்சங்களும் கொஞ்சம் அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 5, 6, 7, 8. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை, நீலம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன், சனி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கல் மரகத பச்சை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. 11வது இடமான லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் சுய ஜாதக ரீதியான தோஷங்களும் சாபங்களும் விலக போகுது. புதியவற்றை சாதிக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது தானாக கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்க போகுதுங்க. தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். இன்னும் சிலருக்கு ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் செய்யக்கூடுங்க. பிள்ளைகளின் திருமணத்திற்கு நல்ல வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையக்கூடும். இன்னும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது வரக்கூடுங்க. வயது முதிர்ந்த பெண்கள் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். புதிய அணிகலன்கள், அழகு, ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். 14/8/2025 முதல் காலை 9:06 மணி முதல் 16/8/2025 அன்று காலை 11:43 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கார். எனவே இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். பல பணிகள் அறகுறையாக பாதியில் நிற்கலாம். திடீர் செலவுகளால் சேமிப்பு கரையக்கூடும். மருத்துவ செலவுகளும் கலக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடும். ஆயினும் கூட உங்களுடைய ராசிநாதன் புதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் குருவோடு இணைந்து இருப்பதாலும் பெரிய அளவில் பாதிப்பு இது வராது. அது மட்டும் இல்லாமல் விரையாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் விரயத்திற்கேற்ற வரவு அப்படிங்கிறது கிடைக்குங்க. மேலும் மிதுன ராசிக்கு சுக்கிர பகவான் சென்றிருக்காரு. அவர் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 9 ஆகிய ஸ்தானங்களுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லப்படுது. தன ஸ்தானாதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு வரும்போது தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேருங்க. கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். குரு சுக்கிர சேர்க்கையின் காரணமாக எதிர்பார்த்த சில இனிய மாற்றங்கள் கிடைக்கும். பயணங்களால் பலன் பெற போகிறீங்க. குறிப்பாக வாழ்க்கை துணை அல்லது பிள்ளைகளின் வேலைக்காக எடுத்த முயற்சி அப்படிங்கிறது பலன் தரக்கூடிய விஷயமா இருக்க போகுதுங்க. குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களின் வருமானத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும். ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் நடைபெறும் நேரமாக அமைஞ்சிருக்கு. மேலும் கன்னிராசிக்கு செவ்வாய் சென்றிருக்காரு. கன்னி செவ்வாய் கடலிலும் வற்றும் என்பது பழமொழி. உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். அஷ்டாதிபதியான அவர் உங்கள் ராசிக்கு வரும்போது சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். கொடுக்கல் வாங்குதல்ல ஏமாற்றங்களை சந்திக்காமல் பார்த்துக்குவது ரொம்ப நல்லதுங்க. சொத்து பிரச்சனை மீண்டும் தள்ளி தூக்கலாம். வாங்கிய சொத்துக்களிலும் பிரச்சனை வரக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. பாகப்பிரிவினை சுமூகமாக முடிவடையாது. பணிபுரியும் இடத்துல உயர் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் பற்றி சிந்தனை மேலோங்கும். தொழிலில் பங்குதாரர்கள் விலகினாலுமே புதியவர்கள் வந்து இணைவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தகவல்கள் நிறையவே கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் போதுமானதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கொடுங்க. பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவாகும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து வருமானமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் கன்னிராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது. இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை அடைய போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.